இன்றைக்கி நம்ம வாழைக்காய் தொக்கு பண்ணலாங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வாழைக்காவை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்று மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கணுங்க. சின்ன சைஸ் தக்காளி ஒன்றுங்க. இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கணுங்க. 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, எண்ணெய் 1 டீஸ்பூனுங்க, கருவேப்பிலை கொஞ்சங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா கிளறி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தாளித்து விட்டுடலாம். இப்போ கடாய் சூடாயிடுச்சுங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இந்த வாழைக்காய் தொக்குக்கு வடகம் சேர்த்து தாளித்தா நல்லாயிருக்கும். இப்போ வடகம் இல்லைன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, பூண்டு தட்டி போட்டு கூட நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ தாளிப்பு வறுபட்டுடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம இதெல்லாம் கட் பண்ணி வச்சு கிளறி வச்சுருக்கோங்கெல்லாம் இதில் சேர்த்துடலாம். இது இந்த அளவுக்கு தண்ணி போடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 to 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இல்லைன்னா வாழைக்காய் வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். வாழைக்காய் வெந்துடுச்சுங்க. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போகிறோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.